ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அமிகாஸ் vlog. இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியில் நாங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்ஸுக்கான ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். கிட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் இட்டாலியில் இருக்கக்கூடிய மொன்சா பிரையான்சா அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் புஸ்னாகோ அப்படின்ற ஒரு இடத்துல வந்து குளோபோ சென்ட்ரோ கமர்ஷியாலையில் இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months ஆகுது. இந்த கேம் என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸ்லேருந்து எல்லாருமே அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபோன், அப்படி இல்லைன்னா டிவி. ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமான ஸ்க்ரீன் டைம் இருக்கிறதுனால நிறையவே பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால நாங்கள் ஒரு தீமில் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஸ்க்ரீன் டைம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இந்த கேம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால், இவங்க இந்த ஸ்கவத்தோரே, அதாவது எக்ஸ்கவேட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுறது தான் இந்த கேம். இந்த ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி, இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்கவத்தோரை யூஸ் பண்ணி இந்த சாண்டை டிக் பண்ணி அதுக்குள்ளே வந்து நாங்கள் நிறைய டாய்ஸை வந்து ஹிட்டன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேம். ஸோ இது வந்து இட்டாலியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கு. கிட்ஸ் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸும் வந்து இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸோட பிரெயின் டெவலப்மெண்ட், அது இல்லாமல் அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த தீமை இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இட்டாலியில் மிலானோ பக்கத்தில் மொன்சா இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய யார் சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நிறையவே பேக்கேஜஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 minutes, 10 minutes, 15 minutes, அது இல்லாமல் ஃபேமிலி பேக்கேஜும் இருக்குது. ஒரு ஃபேமிலியில் 3 பேர் வந்தால் 3 பேர் வந்து அந்த ஃபேமிலி பேக்கேஜ் எடுத்து விளையாடலாம். அது இல்லாமல் பார்ட்டிஸ் அந்த மாதிரியான டைமில் வந்து இதை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து குரூப் ஆக்டிவிட்டீஸும் இதில் இருக்குது. ஸோ யார் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேம். இது வந்து வெளிநாடுகளில், நிறைய நாடுகளில் வந்து நான் பார்த்துருக்குறேன். இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லாம் பார்த்துருக்குறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இதை இட்டாலியில் வந்து அதுவும் ஒரு மாலில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப பொறுமையாக இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இதில் என்ன நான் காட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட நேம் பார்த்தீங்கன்னா கோடிகர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு அதிலே வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிட்டு இங்கே வந்து விளையாடலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இப்போ இட்டாலியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். இட்டாலியில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அது இல்லாமல் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யார் சரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து இட்டாலியில் வந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவை, என்னென்ன லோ இருக்குது, அதாவது இங்கே இருக்கக்கூடிய லேஜே எப்படி இருக்குது, அது இல்லாமல் எப்படி ஒரு பர்த்தித்தா ஈவா ஓப்பன் பண்ணுறது, கமர்ஷியலிஸ்டா கிட்ட போயிட்டு எப்படி நாங்கள் பேசுகிறது, அது இல்லாமல் என்னென்ன இப்போ ரெஸ்டாரண்ட்னால் அதுக்கு ஒரு வகையான கேட்டகரி இருக்குது. அது இல்லாமல் இப்போ நார்மலாக அலிமெந்தாரி ஒரு ஷாப் அப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம் என்னென்ன லேஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஐடியா வச்சுருப்பீங்க. ஒரு ஸ்டார்ட் அப் இங்கே பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இங்கே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து பண்ணலாம். ஸோ இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 month டைம் எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பர்த்தித்தா ஈவா வாரத்துக்கே இட்டாலியில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 1 month ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இட்டாலியில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் வந்து கைட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ என்னோடய யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோவினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இது பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து பிடிச்சதுனால நிறைய பேர் வந்து விளையாடுறாங்க. வீக்கெண்டில் வந்து அதிகமாக வந்து கிட்ஸ் வந்து விளையாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வேறு ஐடியாஸில் இருக்கக்கூடியவங்க இருப்பீங்க, இல்லை வேறு என்ன சரி ஒரு பிளான் வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து என்னோடய சேனலில் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ போடலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் காட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். இதுதான் நாங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கிற புதிய பிஸ்னஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் அமிகாஸ் vlog. Ciao ciao. 7 days, 7 nights since my hair got cut and dyed. And I've had 7 days since I tried to rip a chapter out my mind. I've tried, and his laugh is just as soft as yours, smiling just as wide. He could be what I like, and his voice is just as dark as yours, freckles just as light. Could be what I desire. Still feels like my hands are tied, hands are tied, hands are tied. 'Cause he's got those stranger eyes, stranger eyes, stranger eyes. And he could be what I like, what I like, what I like. But he's got those stranger eyes, stranger eyes, stranger eyes.